வணக்கம். 10 மணி செய்தி தொகுப்பிற்கு வரவேற்பது நான் லாவண்யா ஸ்ரீராம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்லியில் பேரவையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடப்பது குறித்தும், நட்டா தலைமையில் நடைபெறும் பாஜக தேசிய குழு கூட்டம் குறித்தும் செய்தியாளர் சுசித்ரா, GSLV F-14 ராக்கெட் இன்று மாலை விண்ணில் ஏவப்படும் நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் குறித்து செய்தியாளர் வேல்முருகன், டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தஞ்சாவூரில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெறும் போராட்டம் குறித்து செய்தியாளர் குருநாதன், சென்னை அண்ணா நகர் பகுதியில் நாம் தமிழர் வேட்பாளரை ஆதரித்து சீமான் பரப்புரை செய்வது குறித்து செய்தியாளர் ரகுவரன், மணப்பாறை அடுத்த ராயம்பட்டியில் உள்ள புனித ஜெபஸ்தியார் ஆலயம் முன்பாக உள்ள திடலில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி குறித்து செய்தியாளர் ராமன் ஆகியோர் தகவல்களை தரவிருக்கிறார்கள். இவர்களுடன் பேசும் முன்பாக இந்நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் என்ற தனது கட்சி பெயரில் இக்கு சேர்க்க தேர்தல் ஆணையத்தில் விஜய் விண்ணப்பித்துள்ளதாக தகவல். இலக்கணப் பிழை என பலரும் விமர்சித்த நிலையில் நடவடிக்கை. வடலூர் சத்தியஞான சபையை சுற்றி சர்வதேச மையம் அமைக்க அடிக்கல் நாட்டுகிறார் முதல்வர் ஸ்டாலின். எதிர்ப்பு தெரிவித்து பாமக போராட்டம் அறிவித்ததால் வடலூரில் போலீசார் குவிப்பு. பாஜக தேசிய கவுன்சில் கூட்டம் டெல்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மக்களவைத் தேர்தல் பணிகள் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை. காங்கிரசிலிருந்து விலகி விஜயதரணி இன்று பாஜகவில் இணைவதாக தகவல். டெல்லியில் JP நட்டா முன்னிலையில் பாஜகவில் சேர உள்ளதாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பரப்புரை கூட்டத்தை தொடங்கியது திமுக. மத்திய பாஜக அரசு தென் மாநிலங்களை திட்டமிட்டு வஞ்சிப்பதாக நெல்லையில் கனிமொழி பேச்சு. INSAT-3 DS செயற்கைக்கோளுடன் இன்று மாலை விண்ணில் பாய்கிறது GSLV F-14 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகை. கோவையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதி. இந்த 1000 ரூபாய் வாங்குறவங்க கொஞ்சம் பேர் வாங்குறீங்கல்ல, நிறைய பேருக்கு கொடுக்கல. நாங்க அவங்க வீட்டுல இருந்து கொடுக்கறோம்னு நினைச்சுக்காதீங்க. திமுக வீட்டுல இருந்து கொடுக்கல. கொடுத்தவங்க யாருக்கும் நிறுத்த முடியாது. எடப்பாடி வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பார். மனிதர்கள் வனவிலங்குகள் இடையிலான மோதலை தடுக்க கோரி கேரளாவின் வயநாட்டில் முழு அடைப்பு. தமிழ்நாட்டிலிருந்து அத்தியாவசிய பொருட்களுடன் சென்ற லாரிகள் கூடலூர் எல்லையில் நிறுத்தம். ஹோசூர் அருகே அங்கன்வாடியிலிருந்து கையில் சத்துணவு முட்டையுடன் சென்ற குழந்தையை கடித்து குதறிய வளர்ப்பு நாய். தலை, முகம், கண் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. மேட்டுப்பாளையம் அருகே ஆற்றில் நிகழும் உயிரிழப்புகள் தொடர்பான சர்ச்சை கருத்துக்கு இயக்குநர் பாக்கியராஜ் விளக்கம். 40 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுமக்கள் சொன்னதையே தெரிவித்ததாக வீடியோ பதிவு. இது போலீஸை எந்த விதத்திலும் நான் சம்மந்தப்படுத்தி சொல்லல. அப்படி ஒரு தப்பு நடந்துதான் அங்க போனப்போ எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது 40 வருஷத்துக்கு முன்னால. தெலங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சட்டப்பேரவையில் தீர்மானம் தாக்கல். பிற்படுத்தப்பட்டோருக்கான கல்வி வேலைவாய்ப்பு குறித்து சிறப்பு கவனம் செலுத்த திட்டம். பீகாரின் பஹல்பூர் பகுதியில் கோயில் திருவிழாவில் இருதரப்பினரிடையே மோதல். ஒருவர் மீது ஒருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்ட நிலையில் போலீசார் குவிப்பு. ஆந்திர பிரதேசத்தின் நெல்லூர் மாவட்டத்தில் பரவும் பறவை காய்ச்சல். 1000 கோழிகள் அழிக்கப்பட்டதுடன் குறிப்பிட்ட பகுதியில் இறைச்சி விற்பனைக்கு 3 நாட்கள் தடை. விஜயின் அரசியல் வருகைக்கு வரவேற்பு தெரிவித்த நடிகர் சமுத்திரகனி. தேவைப்பட்டால் அரசியல் பயணத்தில் கூட நிற்பேன் எனவும் பேட்டி. டெல்லி சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மி அரசின் மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு. எம்எல்ஏக்களுக்குள் பிளவு இல்லை என்பதை நிரூபிப்பதற்காகவே வாக்கெடுப்பு கூறியதாக கெஜ்ரிவால் விளக்கம்.
பாகிஸ்தானில் எதிர்க்கட்சியாகவே தொடர இம்ரான்கான் விருப்பம். யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் முடிவு என தகவல். ரஷ்ய அதிபர் புதினை தீவிரமாக எதிர்த்து வந்த அலெக்சி நவால்னி சிறையில் திடீர் மரணம். புதின் தான் காரணம் என அமெரிக்க அதிபர் பைடன் பகிரங்க குற்றச்சாட்டு. கமல்ஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்திற்கு அமரன் என பெயர் சூட்டல். சிவகார்த்திகேயன் பிறந்தநாளையொட்டி டீசரை வெளியிட்டது படக்குழு. கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பாமக போராட்டத்தை அறிவித்ததை அடுத்து வடலூரில் 700க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், தற்போது அந்த பகுதி என்ன நிலையில் இருக்கிறது? காவல்துறையினர் தரப்பில் என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? லாவண்யா, வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் தற்போது திமுக தேர்தல் அறிக்கையின் பொழுது சர்வதேச மையம் அறிவிக்கப்படும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 2022ஆம் ஆண்டு திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் 100 கோடி மதிப்பீட்டில் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை அமைந்துள்ள அந்த பெருவெளியில் 100 கோடி மதிப்பீட்டில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். இந்த அறிவிப்பு பொதுமக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக சர்வதேச மையம் வந்தால் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இங்கு குவியும். மேலும் வள்ளலாரின் பொன்மொழிகள், வரலாற்று மற்றும் ஆன்மீகம் என அனைத்துமே உலக சுற்றுலா தலம் வாய்ந்ததாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நிலையில் இந்த சத்தியஞான சபை அமைந்துள்ள பெருவெளியில் இந்த சர்வதேச மையத்தை அமைக்கக்கூடாது என பல்வேறு அமைப்புகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதில் முழுமையாக தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்த திட்டத்திற்கு இதற்கு முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். வள்ளலாரின் பொன்மொழிகளை சத்தியஞான சபையில் பெருவெளியில் இந்த சர்வதேச மையம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றால் பாமக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் என்பது நடைபெறும் என்று எச்சரிக்கை விடுத்தார். தற்போது அதன் எதிரொலியாக இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது காணொலி காட்சி மூலமாக இந்த சர்வதேச மையத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா என்பது 12 மணிக்கு நடைபெற உள்ள நிலையில் தற்போது வடலூர் சத்தியஞான சபையை சுற்றி தற்போது 700க்கும் மேற்பட்ட போலீசார் கடலூர் மாவட்ட எஸ்பி ராஜாராம் தலைமையில் கோட் போடப்பட்டிருக்கிறது. ஏராளமான பாமகவினர் இங்கே இருசக்கர வாகனம் சுட்டு தருவதால் அங்கங்கே அவர்கள் கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் பெரும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. லாவண்யா, கள தகவல்களுக்கு நன்றி பிரேம். வயநாடு பகுதியில் அதிகரித்து வரும் மனித விலங்குகள் மோதலை கட்டுப்படுத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி முழு வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார். ஐயாசாமி, பேருந்துகள் என்ன நிலையில் இருக்கிறது? பேருந்துகளும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதா? லாவண்யா, கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் தொடர்ந்து மனித விலங்கு மோதல் என்பது அதிகரித்துள்ள நிலையில் இதனை கண்டித்து அந்த மாநிலம் முழுவதும் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் நீலகிரி மாவட்டத்திலிருந்து செல்லக்கூடிய அத்தியாவசிய தேவைகளை கொண்டு செல்லக்கூடிய லாரிகள் மாநில எல்லையான கூடலூர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கடந்த 5 நாட்களுக்கு முன்பு மானந்தவாடி பகுதியில் வீட்டுக்குள் புகுந்த ஒரு காட்டு யானை ஆக்ரோஷமாக தாக்கியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நேற்று முன்தினம் ஒரு பெண் வழக்கமாக தனது கிராம பகுதியில் நடமாடி வரும்பொழுது பட்டப்பகலில் புலி ஒன்று பதுங்கியிருந்ததை பார்த்த நிலையில் இந்த சம்பவமும் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக இதனை கண்டித்து தொடர்ந்து மனித விலங்கு மோதலால் மனித உயிர் பலிகள் ஏற்படுவதை கண்டித்தும் அவ்வப்போது அந்த வயநாடு பகுதியில் மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது தொடர்ந்து இந்த மனித விலங்கு மோதலை நிரந்தரமாக தடுக்க வலியுறுத்தி அனைத்து கட்சிகள் சார்பில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடந்து வருகிறது. இதனால் குறிப்பாக உணவுப் பொருட்கள் முழுவதும் கர்நாடகாவில் இருந்து லாரிகள் மூலம் கூடலூர் வழியாகவே வயநாடு மற்றும் அதனை தாண்டியுள்ள மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதேபோல் விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி. சென்னையில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் இன்று 6வது நாளாக டிஎம்எஸ் வளாகத்திற்கு சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, தொடர் போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து எப்போது பேச்சுவார்த்தை நடைபெறும் என கூறப்படுது?
நிச்சயமாக லாவண்யா, தற்பொழுது டிஎம்எஸ் வளாகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய அண்ணா சாலையில் மிகப்பெரிய ஒரு சாலை மறியலானது நடைபெற்று வருகிறது. பார்வை மாற்றுத்திறனாளிகள் அரசு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடியதில் 4% இடஒதுக்கீடில் எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 1% இடஒதுக்கீடை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், முதல்வர் இதில் தலையிட்டு எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வை மாற்றுத்திறனாளிகள் கடந்த 12ஆம் தேதி முதல் தொடர்ந்து 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் டிஎம்எஸ் வளாகத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய அண்ணா சாலையில் அமர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக அண்ணா சாலையில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. பார்வை மாற்றுத்திறனாளிகளிடமே கேட்கலாம், அவர்களுடைய கோரிக்கை எந்த அளவிற்கு ஏற்கப்பட்டிருக்கிறது, செவிசாய்க்கப்படுகிறதா இந்த அரசு என்பது குறித்து பார்வை மாற்றுத்திறனாளிகளை கேட்கலாம். சார், தொடர்ந்து நீங்க 6வது நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறீங்க, பேச்சுவார்த்தைக்கு யாரேனும் அழைப்பு விட்டாங்களா? உங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் ஏற்கப்பட்டதா? எங்கள் 9 அம்ச கோரிக்கைகளை இது வரைக்கும் நிறைவேற்றவில்லை. 2013 நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு விஷயம் தான், எங்களுடைய வாழ்வாதாரம், அதற்கான ஒரு அரசாங்கத்தில் எங்களுக்கு வேலை, அந்த வேலை கருணை அடிப்படையில் நாங்கள் கேட்கல, தகுதியின் அடிப்படையில் தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு BA BEd முடிச்சிருக்காங்க, அது டெட் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க, நெட் ஸ்லெட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, MA MPhil முடிச்சுட்டு PhD முடிச்சுட்டும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தகுதி அடிப்படையில் வேலை கொடுத்தாலே குறைந்தபட்சம் ஒரு 1500 பேராவது வேலைக்கு போவாங்க. இந்த தகுதி அடிப்படையில் தான் நாங்கள் வேலை கேட்குறோம். இதில் கவர்மெண்ட் இன்னைக்கு நேற்று வரைக்கும் 5 நாள் ஆயிடுச்சு. அந்த 5வது நாளில் தான் சமூக நலத்துறை அமைச்சர் எங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 10:30க்கு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்க இடத்துல இல்லை, அவங்க எங்க மாற்றுத்திறனாளிகளோட அலுவலக ஆணையத்திட்ட பார்க்கறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தேவை அவங்கள நாங்க பார்க்கல, எங்களுக்கு தேவை எங்க துறையை யார் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள தான் நாங்க பார்க்கணும். இப்ப பாக்குறதுக்காக வரேன்னு சொல்லியிருக்காங்களே, அவங்கள பாக்குறதுக்கு போனீங்களா நீங்க? எங்க சங்கத்துல இருக்கிற நிர்வாகிகள் அங்க இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாக்கிறதுக்காக இருக்கிறாங்க. அவங்க பாக்குறதால எங்களுக்கு 100ல் ஒரு 10% தான் எங்களுக்கு ஒரு படி மேல வந்திருக்கு. ஆனா எங்களுக்கு திருத்தி அளிக்காது அது. ஏன்னா எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது மு.க. ஸ்டாலின் அவருக்கு தான் இருக்கு. ஏன்னா எங்க துறை அமைச்சர் அவர் தான். கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? தொடர்ந்து 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றீங்க. அது சாலை மறியல் போராட்டம், மக்கள் கடுமையான இல்லத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க, நீங்களும் கடுமையான இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் செவிசாய்க்கப்பட்டதா உங்களுடைய பார்வை? இல்லை சார், இது 6வது நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். 6வது நாள் எங்களுக்கு ஆதரவாக 5 பேர் உண்ணாவிரதம் இருக்காங்க. அவங்கள கூட இந்த அரசாங்கம் கவனிக்கல அப்படின்னா என்ன பண்றது தெரியல. எங்களோட துறை அமைச்சர் ஸ்டாலின் ஐயா தான், அவர் தான் முதலமைச்சர். ஆனால் எங்களுக்கான கோரிக்கை வரும்போது அவர் பேச மாட்டாரு, கீதாஜி பேசுறாங்க. நாங்கள் கோரிக்கை மனு கொண்டு போயிட்டு கீதாஜி பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது என் துறை இல்லை, என் துறை மட்டும் என்கிட்ட வாங்க, என் துறையில் என்கிட்ட வரேன்னு கேட்கறாங்க. ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் அவங்களே தான் அனுப்புறாரு எங்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு. ஆனால் எங்களுக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. எங்களுக்கு தேவை எங்களோட துறை அமைச்சர் பேசணும். இப்ப காவல்துறை எடுத்துட்டு அவர் துறை அவர் பேசுறாரு, உள்துறைக்கு அவர் பேசுறாரு. எங்க துறை பேச அவருக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்ல, துறையை மாத்தி கொடுத்துருங்க, அவங்களை மீட் பண்ணிக்கிறோம். பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு எங்க துறை அவர் வச்சிருக்கணும். பேருக்காக மட்டும் வச்சிருக்காங்களா இந்த துறை? அவங்க சிஎம் எங்களை பாக்குறீங்க. இந்த போராட்டம் தொடரும். 5 பேர் உண்ணாவிரதம் 6 நாளா இருக்காங்க, அவங்க உண்ணாவிரதம் தொடரும். இதே போல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கட்ட போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவும். நிச்சயமா லாவண்யா, மாற்றுத்திறனாளிகள் பேசுவதையே நம்மளால் கேட்க முடிகிறது. தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். தொடர்ந்து 6வது நாளாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் இன்னும் செவிசாய்க்கப்படவில்லை. எங்களுடைய துறை அமைச்சர் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்க வேண்டும். 1% இடஒதுக்கீடை மட்டும்தான் நாங்கள் கேட்கிறோம். அரசு வேலையில் நாங்கள் இருந்தால் மட்டுமே எங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். வாழ்வாதாரம் தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று தொடர்ந்து 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.